யாரை பற்றி யார் பேசுவது? திமுக வரலாறு தெரியுமா? நீங்க நேற்றுக்கு சவால் விடுறாரு. உள்ளாட்சி தேர்தலில் ஒரு சீட்டு இந்த எங்க தளபதிக்கோ அல்லது உதயநிதிக்கோ சவால் விடுற யோகிதை இந்த ஆதவ அர்ஜுனாக்கு கொஞ்சம் கூட கிடையாது. சட்டமன்றம் அவர் சொல்றாரு, ஒரு தேர்தல் ஒரு மேயர் கூட வர முடியாது. வரலாறு தெரியாம பேசுறாரு. எம்ஜிஆரை விட பெரிய தலைவர் விஜயம் கிடையாது, மற்றவங்களும் கிடையாது. நான் இப்போ இவரை கேட்கிறேன், 6 மாசத்துல எலெக்ஷன் வை, ஜனவரியில் வை, ஒரு மேயராவது நீங்க வந்தீங்கன்னா நான் ஒரு பக்கத்து மீஸ் எடுத்துக்கிறேன். 84 எலெக்ஷன்ல நாங்க எதிர்கட்சியா கூட வரல, அங்கீகரிக்கப்பட்ட எதிர்கட்சியா கூட வரல. எம்ஜிஆர் இங்க தேர்தலுக்கே வராம அமெரிக்காவிலிருந்து ஜெயிச்சு ஆட்சியில் உட்கார்ந்தார். 84 86 உள்ளாட்சி தேர்தல் வந்தது. 102 முனிசிபாலிட்டியில ஏறத்தாழ 90 முனிசிபாலிட்டி கூட்டணி ஜெயிச்சது. 1957 கட்சி முதல்ல தேர்தலில் ஈடுபட்ட நாள்ல இருந்து இன்னைய வரலாம் எங்களுக்குன்னு ஒரு சப்ஸ்டான்சியல் ஸ்ட்ரென்த் இருக்கு. அது எந்த காலத்திலும் குறைந்தது கிடையாது. இவ்வளவு பேர் கட்சி மாறுறாங்களே, திமுகவிலிருந்து யாராவது அடிப்படை தொண்டனோ அல்லது யாராவது மாறி இருக்காங்களா? உள்ளாட்சி மன்ற தேர்தலில் உள்ளூர்காரன் யார் தகுதியானவன் தான் ஓட்டு போடுவாங்க. இப்ப போட்ட ஓட்டு பூரா விஜய்க்கு தான். எந்த வேட்பாளருக்கும் கிடையாது, ஆதவ அர்ஜுனாவுக்கும் கிடையாது, இப்ப இருக்கிற மந்திரிமார்கள் எவனுக்கும் தெரியாது. இந்த மந்திரிகள் எல்லாம் வந்திருக்காங்களே, இவங்கெல்லாம் யோகியர்களா? ஒரு மந்திரி இன்னைக்கு இருக்கிறாரு, அவர் போய் ஒரு ரைடு பண்ண போறார் விஜய் வீட்டை. அந்த வீட்டில் அவர் ரைடு பண்ணிட்டு வந்தோடனே அவர் மந்திரி ஆகிறாருன்னா சாதாரண எளிய மக்கள் கூட தெரியும். இப்ப அவர் என்ன, இதுதான் லஞ்சம், இது மிகப்பெரிய லஞ்சம். அன்னைக்கு அவரை காப்பாற்றி விட்டுருக்காரு, அதற்கு கைமாறா இன்னைக்கு கொடுத்துருக்காங்க. இப்பேற்பட்ட யோகியர்களை பக்கத்தில் வச்சுக்கிட்டு ஆதவ அர்ஜுனா போன்றவங்களாம் பேசுனாங்கன்னு வச்சுங்க, திமுக காரன் பேச ஆரம்பிச்சா தாங்க முடியாது.